உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை உற்று பார்க்குது. இத்தனை நாட்களா 50% வரின்னு அச்சுறுத்திக்கிட்டு இருந்த அமெரிக்கா திடீர்னு தானா இறங்கி வந்து வரி குறைப்பு செய்ய என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. உங்க கையில இருக்க மொபைல் போன்ல என்ன பேட்டரி இருக்கு தெரியுமா? லித்தியம் அயான். ஒரு காலத்துல செங்கல் மாதிரி இருந்த மொபைல் போன் இன்னைக்கு ஸ்லிம்மா ஸ்மார்ட் போனா உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் லித்தியம் தான். உலக அரசியலே கதி கலங்க வைக்கிற இந்த லித்தியத்தை வெள்ளை தங்கம்னு சொல்றாங்க. வரி குறைப்புக்கு பதிலா இந்த லித்தியத்தை தான் இந்தியா வாரி வழங்க போகுது. அமெரிக்கா ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை இந்தியா மற்றும் 13 நாடுகளோட கையெழுத்திட்டு இருக்கு. அதற்கு பெயர் ஃபோர்ஜ். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எனப்படும் அரிய கனிமங்களுக்கான ஒரு பிரத்யேக கூட்டணி. அமெரிக்கா ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு தரப்போகுது. இதற்கு பின்னால நிபந்தனை இல்லாம இருக்குமா? இந்தியாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற வெள்ளை தங்கம் லித்தியம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. அமெரிக்காவோட இந்தியா கை கோக்குறதுல சீனாவுக்கு பயங்கர எரிச்சல். வெள்ளை தங்கமான லித்தியம் இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுவாக்க போகுதா இல்ல இதை சீர்குலைக்க சீனா ஏதாவது திட்டம் வச்சிருக்குதா? வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவோட புது ஒப்பந்தத்தின்படி தன்னுடைய உயர்தர லித்தியம் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்க போகுது. ஆனா அதுல ஒரு ரகசிய நிபந்தனை இருப்பதா சொல்றாங்க. இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர்ல கிடைக்கக்கூடிய லித்தியத்தை எந்த காரணம் கொண்டும் சீனாவுக்கு இந்தியா விற்க கூடாது. இது சீனாவோட கழுத்தை நெரிக்க அமெரிக்கா போட்ட மாஸ்டர் பிளான். ஆனா சீனா அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்குமா? சீனா கிட்ட வேற ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஜம்முவின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள சலால் ஹைமானா பகுதியில் 5.9 மில்லியன் டன் லித்தியம் கண்டறியப்பட்டிருக்கு. 1817 ஜோஹன் ஆகஸ்ட் லித்தியத்தை கண்டுபிடித்த பிறகுதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்குது. இன்றைக்கு ஸ்மார்ட் போன் தொடங்கி மின்சாரத்தில் இயங்குற கார், விண்வெளி தொழில்நுட்பம்னு எல்லா மின்னணு தொழில்நுட்பத்திற்குமே இதயம் மாதிரி இருக்குது லித்தியம். விண்வெளி ராக்கெட்ல எடையை குறைக்கிறதுக்கு அலுமினியம் லித்தியம் கலவை ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஆனா இந்தியாவில் லித்தியம் கிடைச்சிருக்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது. ஒரு புறம் பாகிஸ்தான், இன்னொரு புறம் சீனா. நடுவுல இருக்க ஜம்முல, அதுவும் புகழ்பெற்ற வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் லித்தியம் இருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5.9 மில்லியன் டன் லித்தியம் வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு அடியில புதஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. கோவில் கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட ஒட்டுமொத்தமா அந்த மலைப்பகுதியே இதனால பாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் வெள்ளை தங்கமான லித்தியத்தை அவ்வளவு எளிதா விற்ற முடியுமா? இந்த இடத்திலிருந்து நாம லித்தியம் எடுக்கிறத சீனாவும் அவ்வளவு எளிதா விட்டுடுமா? அமெரிக்காவிலேயே 9 மில்லியன் டன் லித்தியம் இருந்தாலும் அவங்க ஏன் இந்தியா கிட்ட வர்றாங்க? அமெரிக்காவோட நெவாடா பகுதியில உலகின் மிகப்பெரிய லித்தியம் படிமங்கள் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற பூர்வகுடி மக்களின் தொடர் போராட்டங்கள், கடுமையான சுற்றுச்சூழல் சட்டங்கள்னு அமெரிக்காவால ஒரு அங்குலம் கூட அங்க சுரங்கம் தோண்ட முடியல. தன்னுடைய நாட்டில் செய்ய முடியாததை இந்தியாவின் மூலமா சாதிக்க துடிக்குது அமெரிக்கா. பொதுவாகவே தன்னுடைய நாட்டில் சுற்றுச்சூழல் விவகாரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிற அமெரிக்கா மற்ற நாடுகளில் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை பயன்படுத்திக்குது. இவ்வளவு நாளா உலகத்தையே தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிற சீனா இப்போது லித்தியம் சந்தையில இந்தியா வர்றத கொஞ்சம் கூட விரும்பல. ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் பல சுரங்கங்களில் சீனாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய லித்தியங்களை சந்தைப்படுத்துவது சீனா தான். வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1.8 லட்சம் கோடி லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இந்தியா வரலாமா? அதனால கூடவே இன்னொரு செய்தியை நம்ம கவலையோட பார்க்க வேண்டி இருக்கிறது. எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில வந்த செய்தி தான் அது. ஒருவேளை அந்த பகுதியில், ஜம்மு பகுதியில் சுரங்கம் தோண்டினால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு பாஃப் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். இதற்கு பின்னால இருக்கிறது யாரு? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மெகா ப்ராஜெக்டை இந்திய அரசாங்கம் யார்கிட்ட கொடுக்க போகுது? வழக்கம் போல நம்ம அதானியும் அம்பானியும் ரேஸ்ல நிற்கிறாங்க.
2 பேருமே ஜாம்பவான்கள். ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுது? எங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டு நிறுவனமாகத்தான் இது இருக்க முடியும்னு சொல்றாங்க. இந்தியாவோட ஜிடிபி இதனால உச்சத்திற்கு போகும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியா கிட்ட கொடுத்துட்டு அமெரிக்கா வேடிக்கை பார்க்குமா என்ன? ஆனாலும் நம்முடைய நாட்டோட பொருளாதாரத்தை இன்னொரு நாடு கட்டுப்படுத்துறது சரியா தோணுதா? உலகமே லித்தியத்திற்காக போரிடும் போது சீனா தன்னுடைய செக்மேட் ஆட்டத்தை ஏற்கனவே தொடங்கிடுச்சு. அதுதான் சோடியம் அயான் தொழில்நுட்பம். லித்தியம் 1 டன் 25 லட்சம் ரூபாய்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற உப்பிலிருந்து எடுக்கக்கூடிய சோடியத்தோட விலை வெறும் 50,000 ரூபாய் தான். இந்த விலை லித்தியத்தை விட 40% குறைவு. இந்தியா சுரங்கம் தோண்டி லித்தியத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி சீனா தன்னுடைய புதிய தொழில்நுட்பமான சோடியம் அயான் பேட்டரிகளை எப்படியாவது சந்தைப்படுத்த முடியுமான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம பழைய தலைமுறை விஷயத்தை தேடுவதற்குள்ளாக புதிய தலைமுறை விஷயத்தை புகுத்துவதற்காக சீனா ரொம்ப முனைப்போட இருக்கு. இதுதான் சீனாவோட உண்மையான மாஸ்டர் பிளான். உலக அரசியலை தீர்மானிக்க துடிக்கிற அமெரிக்கா தொழில்நுட்பத்தில் வேணுமானா முன்னேறி இருக்கலாம். ஆனா சீனா அறிவியல் தொழில்நுட்பம்னு பல விஷயங்கள்ல மற்ற நாடுகளை விட கிட்டத்தட்ட 20 வருடங்கள் முன்னோக்கி சென்றிருப்பதா சொல்றாங்க. அங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே ரகசியமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில இந்தியா சிக்கி தவிக்குது. ஒருவேளை சீனா லித்தியத்திற்கான மாற்றை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் என்ன நடக்கும்? இந்தியாவின் வெள்ளை தங்கமான லித்தியம் நம்ம நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரமா இல்ல சாபமா? சுற்றுச்சூழலுக்கும் இயற்கைக்கும் என்ன ஆகும்னு நினைக்கிற இடத்துலயா நம்ம இருக்கோம்? நம்ம நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்க போறது அமெரிக்காவா இல்ல சீனாவா? இதெல்லாம் கேட்க வியப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.